இந்த முறை வெஜிடபிள்ஸ்லாம் வீக் டேஸ்ல தான் வாங்கியிருந்தேன். வாங்குன உடனேயே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் தனித்தனியா போட்டு வச்சா தான் அடுத்த சமையலுக்கு ஈஸியா இருக்கும். பச்சை மிளகாய் காம்ப கிள்ளிட்டு இந்த மாரி கை பார்த்து வைக்கும்போது, அதுல 1, 2 வீணா போயிருந்ததா மொத்தமா எல்லாத்தோடையும் வைக்காதீங்க. இல்லன்னா மத்த பச்சை மிளகாவும் அது வீணாயிடும். கருவேப்பிலலாம் நம்ம ஊர்ல சும்மாவே கிடைக்கும். ஆனா இங்க 1.95 திரம்ஸ்ங்க. நம்ம ஊர் காசுக்கு ரூ. 40 குடுத்து தான் கருவேப்பில வாங்கணும். அதனால டிஷ்யூஸ் போட்டு பாக்ஸ்ல இந்த மாரி நீங்க கருவேப்பில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 1 வீக்குக்கு மேலேயே நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இங்க துபாய்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்லலாம் வீக்லி ஆஃபர்ஸ் போடுவாங்க. அதுல கோவக்கா, வெண்டைக்காலாம் இந்த தடவ விலை கம்மியா இருந்துச்சு. அதனால அத தான் இந்த தடவ வாங்கியிருந்தேன். கோவக்காலயும் 1, 2 வீணா போயிருந்தது. அதனால அந்த 1, 2யும் மொத்தமா வைக்காம தனியா எடுத்து வச்சாச்சு. இஞ்சியெல்லாம் தோல் சீவி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டாவே எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா டீ போடும்போதெல்லாம் அப்பப்ப தோல் சீவிட்டு இருக்க வேணாம். கடைசியா கேரட்டுமே விலை ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. 1 கிலோ போல வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் இவ்ளோதாங்க. நெக்ஸ்ட் வீக்குக்குலாம் சண்டே ஈவ்னிங் போல தான் வாங்கி வைப்பேன்.